ஆக்டர் அஜித் குமாரோட குட் பேட் அக்லி மூவியை இயக்கிற மைவி3 மூவி மேக்கர்ஸ் டிராகன் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டு நடந்துச்சு. அதில் வந்து அவர் பேசிகிட்டு இருந்தார். தமிழ் படங்களில் நான் அறிமுகமாகிறது இதுதான் ஃபஸ்ட்டு முறை. இந்த அதாவது குட் பேட் அக்லி மூவி மூலிமா நான் அறிமுகம் ஆகிறேன். அதே மாதிரி பிரதீப் ரங்கநாதன் வந்து ஒரு 20 டேஸ் வந்து ஸ்கெடியூல் போயிட்டுருக்கு. அவரும் நடிச்சிட்டு நல்லா வந்துட்டுருக்காரு என்னோட ப்ரொடக்ஷனில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்தா கீர்த்தி வாசனோட தயாரிப்பில் தான் இப்போ நடிச்சிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ இந்த மூவிக்கு மைத்ரி வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாரி செல்வராஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா வாழை படத்துக்கு அப்புறமா பிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்து பண்ணுறாரு. அது வந்து துருவ் விக்ரம் சொல்லிட்டு ஹீரோ யாருன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட சியான் விக்ரமுடைய பையனை தான் நடிக்க வச்சிட்ருக்காரு. ஆதித்ய வர்மா படத்தில் கூட நடிச்சிருப்பார். ஸோ இந்த படம் முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு கபடியை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படமாக இருக்குது. ஸோ கில்லி படம் அளவுக்கு இல்லைனாலும் இது வந்து முழுக்க கபடியை பேஸ் பண்ணி எடுத்ததுனால நல்லா வந்திருக்குன்றத நம்ம நம்பலாம். ஏன்னா மாரி செல்வராஜ் நம்ம எப்பவுமே நம்பி தான் ஆகணும். அவர் நம்ப வச்சுருவார் நம்மளை. அதன் பிறகு ரியோவோட அடுத்த மூவியான ஆண் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃபஸ்ட் லுக் வந்து வெளியாக இருந்துச்சு சமீபத்தில். ஸோ இந்த மூவிக்கும் அதே ஹீரோயின், அதாவது ஜோ மூவியில் இருந்த ஹீரோயினை தான் போட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு மூவி வந்து ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த காம்போவே திருப்பியும் ட்ரை பண்ணுறதுக்காக தான் எல்லாருமே பார்ப்பாங்க. ஏன்னா வந்து அந்த கெமிஸ்ட்ரியும் அந்த ஒரு இதுவும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றதுனால பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு இதுவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அறிவழகன் டைரக்ஷனில் ஆக்டர் ஆதி நடிச்சிட்ருக்க படம் தான் பார்த்திங்கன்னா சத்தம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஈரம்னு சொல்லிட்டு ஒரு மூவி எடுத்தார். அது வந்து ஃபுல்லாக மலை, அந்த மலை துளிகள் அந்த மாதிரியான கான்செப்ட்டு. அதே மாதிரி மரகத நாணயம் நடிச்சிருந்தார். அது ஒரு இட்டு கொடுத்துச்சு அந்த மூவி வந்து அவருக்கு நிறையா கை கொடுத்துச்சு. ஸோ இப்போ மரகத நாணயம் 2 அந்த பார்ட் 2 வந்து எடுக்கிறது தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்பயே வந்து அந்த டாக்லாம் போச்சு. பட் ஆனால் ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலைனால அவருக்கு டேட் கிடைக்கல. அதே மாதிரி டைரக்டரும் கொஞ்சம் நிறைய படங்கள் பண்ண வேண்டியதாக இருந்ததுனால அது வந்து பண்ண முடியல. இப்போ மரகத நாணயம் 2வோட ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸு அப்புறமா வந்து அந்த மூவி மேக்கிங் பண்ணுறதுக்கான எல்லா இதுவையும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம மணிகண்டன் எடுத்துக்கிட்டோம்னா அந்த குடும்பஸ்தன் மூவி 25ஆவது நாளாக போயிட்டுருக்கு. 27ஆவது நாளாக போயிட்டுருக்கு. 25 கோடிகளையும் கடந்து போயிட்டுருக்குன்றது தான் நிதர்சனமான உண்மை. இந்த படம் வந்து மணிகண்டனுக்கு ஒரு கம்பேக்கான படம்னு சொல்ல முடியாது. அதை விட ஒரு பிளாக் பஸ்டர் மூவினே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கான கலெக்ஷன் பண்ணியிருக்கு வெறும் 25 நாளில். அடுத்த வாரம் வந்து எல்லா புது படங்கள் வர்றதுனால இந்த படத்தோட இதோடு நின்றுடும்னு நினைக்கிறேன். ஏன்னா 4th வீக்காக போயிட்டுருக்கு. ஸோ அடுத்த வாரம் வந்து நிறைய படம் வர்றதுனால இந்த படம் நிற்கலாம். அப்படி நிற்கலன்னா கூட மேபி ஓடிடியில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு 4 வாரம் கடந்துச்சுன்றதுனால ஓடிடியில் வர்றதுக்கு. கைதி பாகம் 2ஓட ஷூட்டிங் வந்து விரைவில் தொடங்க இருக்கிறது. இந்த பாகம் 2 வந்து சூர்யாவும் அப்புறமா கமல்ஹாசனும் நடிக்கிறதா அறிவிப்பு வெளிவந்த நிலையில் இப்போ வந்து விஜய்கிட்டையும் வந்து ரெக்வஸ்ட் வச்சுருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வரலனாலும் பரவாயில்ல, வாய்ஸ் மட்டும் கொடுத்துருங்க அந்த மூவிஸ்க்கு. அது வந்து விக்ரம் 2க்கு லீடாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஜனநாயகம் மூவிக்கு அப்புறமா அவர் வந்து நடிக்கவே போகிறதில்ல, அரசியலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படி இருக்கும்போது கைதி 2க்கு வந்து அந்த வாய்ஸ் மட்டும் தேவைப்படுறதுனால, அப்புறமா விக்ரம் 2க்கும் அது வந்து ஒரு லீடாக இருக்கிறதுனால வாய்ஸ் மட்டும் கொடுக்க சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தார் நம்ம விஜய்கிட்ட. அதுக்கு அவர் என்ன பதில்னு சொல்லிட்டு தெரியல. மேபி வாய்ஸ் ஓவர்ன்றதுனால தந்துடலாம். அதுக்கப்புறமா இப்போ ஆக்டர் ரஜினிகாந்தோட கூலி ஷூட்டிங் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. இந்த கூலி முடிஞ்சதுக்கப்புறமா ஜெயிலர் 2வோட ஷூட்டிங்க்கு தான் போவார். ஏன்னா நெல்சன் வந்து பிளாக் பஸ்டர் இட்டு கொடுத்தாரு ஜெயிலர் 1லேயே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கலெக்ஷனாகவும் ஒரு நல்ல ரீதியாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜெயிலர் 2வில் வந்து ஒரு வில்லன் வேணும் இல்லையா. ஸோ ஜெயிலர் 1ல் வந்து விநாயகம் நடிச்சிருந்தார், மலையாள ஆக்டரு வில்லனா. அது வந்து மக்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. இப்போ ஜெயிலர் 2க்கு வந்து என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, ஒரு ஆக்டர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரும் மலையாளத்திலிருந்தே இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செம்பன் வினோத் ஜேஸ்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் அப்படி இல்லைன்னா அதையும் தாண்டி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நடிப்பாரக்கன்னு சொல்லும் போது எஸ்ஜே சூர்யா அவரும் இந்த படத்துக்கு வந்து வில்லனா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜெயிலர் 2 வந்து ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இம்பேக்டாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு கிளாஸு மாசான ஒரு வில்லனாக இருந்தால் தான் பயங்கரமாக இருக்கும். ஓகே, திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் ஆப். மற்ற ஷாப்பிங் ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்பில் மலிவான விலையாகவும் தரமான பொருட்களாகவும் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள்.